கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கான வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. எஸ், மந்த் ஸ்டார்டிங் வந்துட்டாலும் நமக்கு ரொட்டீன் ஒர்க்ஸ்க்கான ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அப்பா அம்மாவோட 60 கிழமை சீரீஸில் நான் அடுத்த பாட்டில் போடுறேன். ஏன்னா ஒரு வீக்கில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த மந்தோட ஸ்டார்டிங்க்கான கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் வந்து அப் டு டேட்டில் இருப்பீங்க. ஸோ அது ஒரு சீரீஸாக தனியாக போடலாம். இது அப்பப்போ இந்த பிளானராக இருக்கட்டும், நம்மளோட பட்ஜெட் வீடியோஸாக இருக்கட்டும், 1-2 நடுவில் ஆட் பண்ணும்போது இதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான். ஸோ காலையிலேயே ரொம்ப அழகாக ஏர்லி மார்னிங் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ எழுந்து நம்மளோட வேலைகளை வந்து எந்த டே இருந்தாலும் நம்ம அழகாக பண்ணிட்டு வருவோம். ஸோ நம்மளோட டாஸ்க்கு சேலஞ்சும் நீங்கள் வந்து சைட் பை சைடில் ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணும்போது பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்னோடய டாஸ்க்குன்றது ஃபஸ்ட்டு வேக்கப் அட் 5 to 6 எழுந்துடணும். டெய்லி இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் 6 மணிக்குள்ளே எழுந்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்கெலாம் முடியுதோ அன்றைக்கெலாம் நம்ம பண்ண போகிறோம். முடியலாம் அன்றைக்கான டே நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். அண்ட் இந்த மந்த் பார்த்திங்கன்னா சூப்பரான கிவ் அவே நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த வாட்டி 96K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலையும் சரி 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. முக்கியமான அடுத்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா யோகா. இந்த ஜூலை 1 இன்னைக்கு. ஸோ இன்னிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபிட்யூபரோட யோகா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அழகாக சிம்பிளான ஒரு மெடிடேஷன் விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அவரோட தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டி டாஸ்க் டெய்லி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக பண்ணுவேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து மாற்றி வைப்பேன். ஒரு நாள் பூ வந்து உருளியில் போட்டு வைப்பேன். அண்ட் டெய்லி ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு பின்வாசல் திறப்ப எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காற்று வந்து உள்ளே வரணும். அப்புறம் வந்து மெயின் வாசல் படி இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே திறக்கிறது என்ட்ரன்ஸு. ஸோ உங்களுக்கு டெய்லி இந்த விஷயங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரோ ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அண்ட் சுப்ரபாதம் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ எழுந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு உள்ளங்கை பார்ப்பேன். அப்புறமா வந்துட்டு பூஜை ரூமில் போயிட்டு சுவாமியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலைகளையும் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இன்றைக்குன்னு இல்லை, என்றைக்கு எழுந்தாலுமே இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணணுன்ட்டு நான் எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணுவேங்க. ஸோ அதனால தான் அந்த ஜூலை 1 vlog-ஐ வந்து நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இந்த மந்தில் நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதுனால தான் அப்பப்போ வீடியோஸில் ஆட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி டே 1 அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு டே 1 தான். இன்றைக்கி தான் பண்ணணும்னு எந்த விதமும் கிடையாதுங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச இந்த புத்தா பிளேஸாக இருக்கட்டும், டெய்லி இந்த கேலண்டர் கிளிக்கிற அந்த ஹேபிட்டாக இருக்கட்டும், இதுவும் ஒரு விதமான மைக்ரோ ஹேபிட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு அந்த டே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என் வீட்டில் நீங்கள் பல வருஷமாக பார்த்துட்ருப்பீங்க. எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டேன். ஓன் ஹவுஸ் தான். ஸோ நமக்குன்னு இந்தந்த வேலைகள் இந்தந்த இடம், அது எந்த டேயாக இருந்தாலும் சரி டக்குன்னு பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ எடுக்கிறதுனால நம்ம கேமரா வச்சு எடுக்கிறோம். பட் நம்ம நார்மல் டேனா 10 மினிட்ஸில் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருவோங்க. ஸோ ஒரு ஷூட் பண்ணுறதுக்கும் நார்மல் டேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நான் எடுத்து காமிச்சா தான் உங்களுக்கும் தெரியும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒர்க்கும் நான் அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பெனில் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி புத்தாவோட ஸ்டாச்சு கிட்ட தான் ஏற்றுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இது பிரம்ம முகூர்த்த விளக்கா எப்படி வரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ, இது ஒரு முஸ்லீம் பார்த்தாலும் சரி, கிறிஸ்டின் பார்த்தாலும் சரி, ஹிந்துஸ் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம மதம் ஜாதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் பண்ணது. ஆனால் நான் நினைக்கிறது எப்போவுமே யூனிவர்ஸ் வந்து ஒன்று தான். கடவுள் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த உலகத்தில் நீங்கள் சாமின்னு பேர் வைக்கிறத விட பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ காலையிலே எழுந்துக்கும் போது அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். காலையில் எழுந்து மெடிடேஷன் பண்ணதாக இருக்கட்டும். எனக்கு பிடிச்ச சுவாமி நான் கும்பிட்றேன். சில பேருக்கு முருகர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அல்லாஹ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஜீசஸை பிடிக்கும். யாருக்கு எந்த சுவாமியை பிடிச்சிருக்கோ ஸோ அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மெடிடேஷனை நினச்சி
கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஒரு 40 மினிட்ஸ் தாங்க கடன்னு ஆகிடுச்சா. ஸோ இந்த 5:30 5:40 போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் குக்கிங்கான டைம், ப்ரிப்ரேஷனுக்கான டைம்ன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் தான். ஸோ நம்ம வந்து ஏர்லி வேக்கப்க்கான டிப்ஸு. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த அயன் பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்து வைப்பேன். டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்புறம் ஏதாவது வ்ளாகில் ஆட் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் பாத்திரம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணால் லைஃப் நல்லா வரும். அதுக்காக தான். அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதை மேலே நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு அதாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் டே தான் என்னென்ன மளிகை சாமான் வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் நான் வாங்க உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸில் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரதை பார்த்துருப்பீங்க. நான் பல்காலாம் வந்து மளிகை சாமான்லாம் வாங்குறதே இல்லை. பிக் பாஸ்கெட்டோ இல்லை எங்கே போகிறனோ எது தேவையோ கிரேஸ்லியோ ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நான் பிளான் பண்ணி வாங்கிப்பேங்க. ஸோ அப்படி வாங்கும் போது நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பும் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கேஜி வாங்கி அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதை வந்து நான் லாஸ்ட் மந்த் தான் டீப் க்ளீன் பண்ணதுனால திரும்ப எதுவும் பெருசாக டஸ்ட் ஆகலை. ஸோ தொடச்சிட்டு அதில் ஃபில் பண்ணிட போகிறோம். ஸோ இது எனக்கு இந்த மந்த் முழுக்க, இப்போ ஜூலை மந்த் முழுக்க எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பிளானிங் மாதிரி தான். 1 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஏன்னா ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறதுனால தால்ஸ் மட்டும் நான் நிறைய தான் வாங்கி வைப்பேங்க. 1/2 கேஜி 1/4 கேஜிலாம் பத்தவே பத்தாது. இந்த பாசிப்பருப்புன்றது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க, கூட்டு பொரியலும் நிறைய சேர்த்துக்கோங்க. அண்ட் என்னோட கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்ங்க, இதை நான் டிமார்ட்டில் வாங்கினேன். சிலது வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ண பாட்டில்ஸ்க்கு. இந்த வீடு வந்து ஒரு 2 இயர்ஸில் தான் சேஞ்ச் பண்ணேங்க. மோர் தென் 8 இயர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆக போகுது இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ 6 இயர்ஸாக இந்த பாட்டில்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய பொறுமை கொடுத்துருக்குன்னா இந்த பாட்டில்ஸ் மூலமாக நான் பெரிய நன்றி சொல்லுவேங்க. ஏன்னா அது ஹேண்டில் டெய்லி பண்ணுறதுனால காலையிலேயே அந்த பொறுமை எனக்கு ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளேயும் ஒரு இன்பில்ட் ஆன மாதிரி இருக்குது. சாஃப்டாக அந்த ஹேண்ட்லிங் டக்கு 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 டக்குன்னு செய்கிறதெல்லாம் பொறுமையாக பண்ணேன். இதுக்கான டைமிங் எடுத்து வச்சு இது பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் வந்து இது ஹேண்ட்லிங்க்கு உதவுது. ப்ளஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் உள்ளே போகிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து என்ன மாற்ற முடியும், அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் பாட்டில்ஸை மாற்றுவோன்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவுண்டர் டாப் கிட்டலாம் கொஞ்சம் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுலாம் இருக்குங்க. ரொம்ப டஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் வீக் போல் க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாம் கல்யாணம் வேலை அந்த வேலை பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் டீப் க்ளீனிங் ப்ளஸ் டீக்ளட்டர் பண்ணணுங்க. ஸோ அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் த சீரீஸ் மாதிரி நான் நிறைய இடத்த வந்து டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் கம்பைண்டாக ஒரு வீடியோ போடுறேன் நான். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணும் போது தானே நமக்கே தெரியுது எது தேவை எது தேவைப்படலன்ற விஷயம்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ பேலன்ஸ் இருந்த பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் வந்து ஒன்றா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நான் இது வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கீரை கடைகள் மாதிரி கீரை குழம்பு பருப்பு போட்டு பண்ண போகிறேன். ஸோ கீரை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறீங்கக்கான்ட்டு கூட ஒருத்தவங்க வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, கீரை வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இந்த பூண்டு கூட மோஸ்ட்டாக சில டைம் உரிச்சு வச்சுப்பேன். பட் வெங்காயம் வந்து 80% நான் காலையில் தான் செஞ்சுப்பேன். இந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, வேறு ஒன்றும் கிடையாது. மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக மட்டும் நான் ஒரு வாட்டி மீல் ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். பட் 90% பார்த்தீங்கன்னா நான் எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணிக்க மாட்டேன். பூண்டு சும்மா இந்த கீரை இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ரெடி பண்ணிப்பேன். கட்டி வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் தான் கட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பிளானிங் வேணும்னா சொல்லுங்கள். அவங்களுக்கு வேணால் தனியாக நான் ஒரு வீடியோ மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ப்ரோட்டீன் ப்ரிப்ரேஷனுக்கு வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி சோயா சங்க்ஸாக வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். லோக்கலாக வாங்குறத விட இது கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல பொருளாக. ஸோ என் வீட்டில் ஹெல்த் மிக்ஸ்ன்னு சத்து மாவு காலையில் வந்து ஒரு ட்ரிங்க்கு அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா பால் மாதிரி குடிச்சிருவாங்க. சில ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே இருக்குது. ஒரு மனசுக்கே ஒரு திருப்திங்க. அதே போல் என் வீட்டில் நீங்கள் பாலும் பார்க்க மாட்டீங்க. தயிராக மட்டும் வேணால் நான் அதுக்காக மட்டும் தான் அந்த பேக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக இருக்காது தான். பட் இட்ஸ் ஓகே, வர வழி இல்லைன்றதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஆனால் சில டைம் பசும்பால் கிடைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். அது வந்து தயிராக ஃபார்மேஷனாக நம்ம சாப்பிடும் போது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதுலேயும் வந்து இந்த குட் பாக்டீரியாக்காக தான் நம்ம கட்டுக்காக சாப்பிட்றது. ஆனால் இந்த சத்து மாவு மட்டுங்க என்னாலும் சரி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. அது அவ்வளோ நல்லது.
பாலை அப்படியே தூக்கி வச்சுட்டு இதை கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு லிக்விடாக குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு குடிச்சிருவாங்க. ஒரு கப்பு சத்து மாவா 2 தோசை சாப்பிட்லாம் கூட, ஒரு தோசை சாப்பிட்டா கூட. ஸோ கீரை செய்கிறேன்னா இப்போ பாருங்கள், நைட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் காலையில் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பருப்பு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதையும் அதையும் ஒன்றா போட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. பருப்பு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு கீரையை ஓப்பனில் குக் பண்ணுறது நல்லது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதான். இப்படி தான் பிளான் பண்ணி எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்குறீங்களுக்கான்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பொட்டேட்டோவும் குழந்தைங்களுக்காக தான். ஸோ ஒரு ஐட்டம் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்தால், மெயின் டிஷ் கொஞ்சம் ஹெல்த்தியாக கீரை அப்படி சோயா சங்க்ஸும் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ சைட் டிஷ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சது மாதிரி பண்ணால் அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ குழந்தைங்க அழகாக எழுந்து வந்தாச்சு. அவங்களுக்கும் அதை பழக்கம் பண்ணிகிட்ருக்கேன். எழுந்து வந்த உடனே கண்ணை மூடிட்டே அப்படி பூஜை ரூமில் வந்து பாருங்கள், அவங்க உள்ளங்கையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணும் போதே உங்களுக்கு டைம் வந்து ஒரு 6:30 போல் ஆகிட்டுருக்கும். இந்த 1 hour ப்ரிப்ரேஷனில் 50% ஆஃப் த ஒர்க் எல்லாம் குக்கிங் இதை முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் வார்ம் அப்புக்காக ஒரு ஃப்ரெண்ட் பெண்ட் அவர் கொஞ்சம் வரணுன்றதுலாம் எங்கள் அண்ணா பிடிச்சி அவர் கொஞ்சம் எக்ஸசைஸில் யோகாலாம் பண்ணிகிட்டு இருந்தார். குழந்தைங்க வந்து காலையில் இந்த யோகா பண்ணுற ஆக்டிவிட்டி என்ன இருந்தாலும் ஹாவ் டு டூ. ஒரு 15 minutes அவங்களும் பண்ணணுன்ட்டு கம்பல்ஷன் தாங்க நான் பண்ணுறேன். அதுக்கு நான் கவலையே பட போகிறதில்ல. இதுக்கு என்ன திட்டினாலும் சரி நிறைய பேரண்ட்ஸு, இது வந்து நம்ம ஹெல்த்துக்காக பண்ண வைக்கணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியல, அதனால நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு பிறகு இந்த ஸ்விம்மிங், யோகா, பேசிக்கான எக்ஸசைஸ் இது எல்லாமே அவங்களோட வந்து பெட்டை மேக் பண்ணுறது, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனில் குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கில். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கற்றுக்கணுன்றத ஒரு முடிவு எடுத்துகிட்டு இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி அந்த ஹெல்த்தி ட்ரிங்க், இப்போ இந்த டாஸ்கில் இதுவும் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கை இன்றைக்கி நாங்களும் வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் குடிக்கும். ஸோ நாங்கள் டெய்லி எடுத்துக்க மாட்டோம், நல்ல வெயிட் போடுன்றதுனால வீக்லி 2 times அப்படி எடுத்து. ஸோ அது ஃபேனுக்கு கீழே அதை ஆற வச்சாச்சு. ஸோ குழந்தைங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து குடிப்பாங்க. கீரையும் வந்து ரெடி பண்ணுறதுக்காகவும் ஆற வச்சுருக்கேன். அண்ட் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ்க்கான ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சிம்பிள் ரெசிபி தாங்க, சோயா சுக்கா மாதிரி தான் நம்ம பண்ணுறது. இல்லை பேசிக்கானது வந்து நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற பொருட்கள் தான். இந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தாளிச்சிரும். அண்ட் இந்த சோயா சங்க்ஸை ஏற்கனவே வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம எல்லாம் தாளிச்சிட்ட பிறகு ஆட் பண்ணுறோம். அண்ட் முக்கியமான ஐட்டமே இதில் நம்ம சேர்க்க போகிறது இது சுக்கா மசாலா தாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுலேயே வந்து நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். எப்போவுமே இந்த மசாலா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதுக்கான ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக காலியாகும் போது நெக்ஸ்ட் பேட்ச் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கலந்து போடும்போது ஒரு டேஸ்ட் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இன்னும் ஸ்பைஸ் வேணும், நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இதே தான் சிக்கனுக்கும் நம்ம பண்ணுறது, இல்லை மட்டனுக்கும் பண்ணுறோமோ இதே மெத்தட் தான். அதுக்கு பதில் நம்ம இந்த சோயா சங்க்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் வந்து குக்கிங்கான ரெசிபிஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து கிவ்அவே பற்றி சொல்லுங்கக்கா, ரொம்ப நாளாக ஆச்சு நீங்கள் கிவ்அவே கொடுத்த அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த ஜூலை மந்த் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மந்த் முழுக்க கிவ்அவேயில் வந்து யார் யாரெல்லாம் சேர்றீங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் நம்ம எப்படி நம்ம சொல்கிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, வியூவர்ஸாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மந்த் 31 days வந்து நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ யார் ரெகுலராக ஒரு வீடியோஸுக்குமே ரொம்ப அழகாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ, அது புரிஞ்சு படித்தா தான் உங்களுக்கு அது தெரியும் அந்த வீடியோ பற்றி. அண்ட் நிறைய பேர் ரெகுலராக கிவ்அவே இல்லைனா கூட கொடுக்குறவங்களாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க கமெண்ட்ஸ் எல்லாம். பட் இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, யார் ரெகுலராக பண்ணுறாங்களோ ஸோ இந்த மந்த் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில்வர் காயின் வந்து 1 gram வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மந்த் எண்டில் நான் ரிசல்ட் சொல்லுவேன். பட் ஒரு நோட்டில் நான் ஒரு ஃபார்மேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் அப்புறம் உட்காந்து நான் எழுதலாம் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிவ்அவே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தணுன்றதுனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் லஞ்சு ரெசிபீஸ் எல்லாம் அழகாக முடிச்சாச்சு. லஞ்ச் பேக்கிங் பண்ணுற வேலைகளை நம்மளுக்கு அந்த 8 o'clock அவங்களுக்கு 7:30 to 8 எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒருத்தர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார். என் ஹஸ்பண்டும் சின்ன குட்டியும் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த காலையிலக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிச்சணுன்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அந்த சுக்காவும் பக்காவாக ரெடி. ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் கீரை ஒன்று அடிஷ்னலாக சாப்பிட்ணும். அண்ட் இன்றைக்கான ஃப்ரூட்டு, இன்றைக்கி வந்து கோவா, டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட சொல்லியிருக்கேன். ஸோ கோவா, குக்கும்பர் வந்து ஃபைபருக்காகன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தவிர்த்து சியா சீட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது
ஃபைபருக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ட பிறகு தான் எனக்கான பாக்ஸில் வந்து தனியாக நான் பேக் பண்ணிப்பேன். நீங்கள் வீடியோவில் டெமோவில் காமிக்கிற பாக்ஸ் வந்து ஜஸ்ட் வீடியோக்காக தான் நான் அது காமிக்கிறது. அதெல்லாம் நான் குழந்தைக்கு லஞ்ச் கொடுக்குறதே கிடையாது. சில பேர் கேட்டிருந்தாங்க அவ்வளோதானே லஞ்ச் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு டெமோக்காக. இன்றைக்கான ஐடியா வந்து இதெல்லாம் நம்ம வச்சு காமிக்கும் போது இப்போ பாருங்கள், இப்போ ரைஸ் வைக்கிறேன். ஸோ அந்த சங்க்ஸ் வைக்கும் போது ஒரு ப்ரோட்டீன் பேக்காக இருக்கும், ஃபைபர் இருக்கும். இது பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்போ நாளைக்கு நம்ம லஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு ஐடியா டிப்ஸு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ 270 மேலே போயிட்டுருக்கு அந்த ஷார்ட்ஸ். ரிப்பீட்டடாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து இப்போது சைட் டிஷ் வந்து ஒரு நாள் பொட்டேட்டோ இருந்தால் ஒரு நாள் சங்க்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கொஞ்சம் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் மாற்றி பண்ணுவேன். பட் இதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய வந்து இன்ஸ்டாவில் பார்ப்பேங்க, அப்படியே இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னுலாம் செய்வாங்க. அந்த வீடியோக்காக பண்ணுற ஃபார்மேட்டில் எங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது. நான் போடுற வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், இந்தியன் ஸ்டைல்லையும் இருக்கணும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும். சும்மா இந்த ஷோக்காக பண்ணுற விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து நீண்ட நாள் வராது. சும்மா ஒரு கடமைக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எஸ், அந்த டைமிங் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 8 o'clock எல்லாரையும் நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வழி அனுப்பிச்சிட்ட பிறகு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 minutes உட்காந்துருவேங்க, கம்முன்னு உட்காந்து 9 o'clock ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் நான் போடுவேன். ஸோ அந்த வேலை ஒரு 5 minutes கூட சொல்ல முடியாது, 15 minutes கூட எடுத்துப்பேன். அது என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்து. சில டைம் உட்காராமல் கண்டினியூவாக கூட வேலை பண்ணியிருப்பேன். அந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ரிலீஃப். அது எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்து வச்சுட்ட பிறகு நம்ம அடுத்த வேலைகள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வேலைகள்ன்றது பார்த்தீங்கன்னா 8:30 9 o'clock போல் பார்த்திங்கன்னா மாடியில் போயிட்டு நம்ம சன்லைட்டோட வாக் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். திரும்ப இந்த கோலம் போடுறது இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணலை. இது டாஸ்க். இதெல்லாம் நான் வந்து குட்டியான டாஸ்க்கு செல்ஃபாக நமக்காக பண்ணுறதுங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் வாக் பண்ணணும், கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும், அங்கே தான் போகணும்லாம் கிடையாது. மாடி இருக்குது நம்ம எல்லாருக்குமே, இல்லை வெரண்டா வெளியே ரோடு இருக்குது, சும்மா ஒரு வாக் போங்க. நம்மளை யார் கேட்க போகிறா? ஒரு ஹெட்செட் போட்டுக்கோங்க, காதில் ஒரு பாட்டு கேட்டுகிட்டே ஒரு 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் 20 minutes, அப்படியே ஒரு எனர்ஜி பில்ட் ஆகும் பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி அயன் பேன் பாருங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ண, திரும்ப நான் அழகாக எண்ணெய் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ கிச்சன் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. நமக்கான அந்த மார்னிங் மைக்ரோ ஹேபிட்ஸ் எல்லாம் அழகாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 9 o'clock இதெல்லாம் என்னோடய குட்டி மைக்ரோ ஹேபிட்ஸ். இதிலேருந்து 10 காமிச்சிருக்கேன்னா ஒரு 2ஆவது கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே போல பார்த்திங்கன்னா 2 days தான் நான் வெயிட் பண்ணாங்க. ஷார்ட்ஸுக்கெலாம் யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, லாங் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேம் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். சும்மா ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லைங்க. எனக்காக உட்காந்து நீங்கள் கமெண்ட்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஹார்ட் போட்டு அதுக்கான ஒரு நோட் போடும்போது எனக்கு ஒரு பர்சனலாக வந்து இந்த ஒரு 1 monthன்ட்டு இல்லை, இது எல்லா மாதமும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட முடியாதுல்ல. யார் நம்மளுக்கு ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது எனக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு மெம்பர்ஸ் தெரியும். அவங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப கனெக்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் சரி கனெக்ட் ஆகிறவங்களோட நேம்ஸு இதுக்கே அவங்க கொடுத்துட்ருக்க கமெண்ட்ஸை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அந்த வாட்ஸ்அப்னு சொல்லும் போது டெய்லி டாஸ்க்கான அந்த விஷயங்களும் ரெடி பண்ணிப்பேன். இந்த ஜூலை 1st இந்த 2nd நாளே இந்த 2 daysல அந்த டாஸ்க் ரெடி பண்ணுறது, ஷீட்ஸ் போடுறது, காலமில் வந்து எல்லாமே எழுதுறதுன்ற மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு கிவ்அவே கொடுத்துட்ருக்கேன். டெய்லி டாஸ்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்குலாம் மந்த்லி வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மந்த் பிருந்தா மேம்ன்ட்டு ரொம்ப அழகாக அவங்க வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கிவ்அவே கொடுக்கலாம் கூட ஒரு 2 months அவங்க ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க பண்ணணும். ப்ரைஸ்க்காக யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்க ஹெல்த்துக்காக நம்ம மாற்றிக்கிற ஹேபிட்ஸ் தான் அது. ஸோ அவங்களோட நேமை வந்து நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். குட்டி விஷயங்களை வந்து குரூப்பை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதுலேயே டவுன் ஆகிடும் போது அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே அந்த 2 daysக்கான டாஸ்க்குன்ற மாதிரி பண்ணிப்பேன். அண்டு நம்ம பர்சனலாக ஒரு டாஸ்க் ரெடி பண்ணணும்ல, ஸோ அதுக்கான ஷீட்டும் இதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். பார்ப்போம் அது எத்தனை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ 15 டாஸ்க் இப்போதைக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டாஸ்க் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். லாங் வீடியோ போடும்போது இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு 15 டாஸ்க் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், மைக்ரோ ஹேபிட்ஸோடு இந்த டாஸ்க் இது ஃபுல் டே நான் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் வந்து சேவிங்ஸு, அன்றைக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி குட்டி விஷயங்களும் இதில் நான் சேர்த்துருப்பேன்.
இதுவும் ஒரு குட்டி குட்டி டாஸ்க் தாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். இந்த எழுதி வச்சோம்னா நம்ம செய்கிறதுக்கு மறக்காமல் பண்ணுவோம். இது எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆனதால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபைனலாக இப்போதைக்கு இந்த ஜூலை 1st and 2nd நேம் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். யாராவது மிஸ் பண்ணிட்டுனா ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் கமெண்ட்ஸை விட வாட்ஸ்அப் டக்குன்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம் உங்கள் ஐடியோட. ஸோ 2 டேஸாக யார் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுத்துட்டே தான் இருப்பேன். 3, 4 இந்த டேஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ல, போடும் போதெல்லாம் போடுறவங்களுக்குலாம் வந்து நான் அப்டேட் வந்து அப்பப்போ வந்து இன்ஸ்டாவில் கொடுப்பேன். இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணணும் கூட பெருசாக நான் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. பிகாஸ் யூடியூபோட கிவ்அவேன்றதுனால யூடியூபோட வீடியோஸ், யூடியூபோட ஷார்ட்ஸில் என்ன வீடியோஸ் போடணும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இது பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் எனக்கு கொடுக்குறதுனால தான் நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். மிஸ் பண்ணிட்டேன் நேம்ஸ் எல்லாம் ஒன்று மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்ஸை கொடுத்துட்டே வரவங்களுக்கு மட்டும் இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து யாரும் கோச்சிக்க வேண்டாம். இது ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து சில பேர் கிவ்அவேக்காக கூட கிடையாதுக்கா, உங்களுக்காக தான் நான் எப்போவுமே கமெண்ட் பண்ணுவேன்னு கூட ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை விட வேறு என்னங்க வேணும் சொல்லுங்களேன். நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு தேங்க்ஃபுல் கிஃப்ட்டுக்கு அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுடா அப்படின்ற மாதிரி, அவங்களுக்காவது போடுறா வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வாட்டியும் ஒரு ஹார்ட் கலர் சொல்லுவீங்க. இந்த வாட்டி பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. குட்டி குட்டி டாஸ்கோடு ப்ளஸ் நம்மளோட பட்ஜெட் வீடியோ, இந்த ஜூலை மந்த்துக்கான பட்ஜெட் வீடியோவும் நான் அடுத்த பாட்டில் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஜூலை மந்த்துக்கான பட்ஜெட் முடிச்ச உடனே அப்பா அம்மாவோட 60ஆம் கிளாஸ் சீரீஸை திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் சொன்னேன் இல்லைங்க, இது கொடுத்துடணும். இதெல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணுற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கொடுத்த உடனே சீரீஸ் அப்படி நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஃப்ரீ தான். ஸோ ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.